ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இவ்வளோ ரொம்ப சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு நம்ம வெஜ்ஜு குருமா வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு குருமா வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சிம்பிளாக தான் இதில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு கட் பண்ணி குக்கரில் வேக போட்டுட்டு குருமா தாளிக்க ஆரம்பிச்சோம்னா உருளைக்கிழங்கு வேகிற நேரத்தில் குருமா தாளித்து முடிச்சலாம். ரொம்பவும் சிம்பிளான குருமாவாக இருக்கும். கண்டிப்பாக 5-7 நிமிஷத்துல இந்த குருமா வச்சு முடிச்சிட முடியும். இது மாதிரி குருமா ரெசிபிக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆள் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குருமா வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். அதுக்குள்ளே 1 ஸ்பூன் அளவு சோம்பு இது போல் இடிக்கல விட்டு நல்லா லைட்டாக இடித்து எடுத்துக்கலாங்க. மிக்சியில் போட்டு பவுடர் டைப்பில் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக அது குருமாக்கு ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முழுசாக போட்டால் வாசனை அதிகமாக இருக்கவே இருக்காது. அதனால் இது போல் லைட்டாக 3/4 பாகம் அளவுக்கு மட்டும் உடையிற மாதிரி லைட்டாக இது போல் இடித்து எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு மட்டும் இடித்து எடுத்துருக்குறேன். அவ்வளோதான். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 2 பீஸ் கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க சோம்பை சேர்த்துக்கலாங்க. சோம்பு எந்த அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதுக்கு மேலே இடிக்கக்கூடாது. சோம்பு அதிகமாக இடிச்சிட்டோம்னா வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமேலு அதுக்கப்புறம் ஒரு பீஸ் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ரொம்பவும் பொரிய வேண்டாம். எண்ணெயில் ரொம்ப வெடிச்சிருச்சு அப்படின்னா குருமாக்கில் வாசனை அதிகமாக இறங்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமேலு ஒரு பீஸ் அளவு மட்டும் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமேலு கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இது போல் நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வரணும். அப்போ தான் இந்த குருமாக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி போல் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்க டைமில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம உருளைக்கிழங்கு வேக போட்டுட்டோம்னா நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதங்கி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உருளைக்கிழங்கு எவ்வளோ தேவையான உப்போ அந்த உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணியும் விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் கிட்ட நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்குது. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வரதுக்குள்ளேயே நம்ம உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரே டைமில் எல்லாமே வேலை முடிஞ்சிடும். வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கி வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழமும் நல்லா மைய வதங்கி வரணுங்க. அப்படின்னா தான் அந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நாட்டுப்பழம் சேர்க்க மாதிரி இருந்தால் ஒரு 2 பழம் சேர்த்தா போதும். 4 பேர் சாப்பிட்றதுக்கு 2 பழங்கிற சரியான அளவு. நம்ம நார்மல் இது மாதிரி ஹைப்ரிட் பழம் சேர்க்கிற மாதிரி தான் ஒரு 3 பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சேர்த்து இது போல் ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கி வராத மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா மறுபடியும் இது போல் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அதுக்கு தான் அந்த குருமாக்கு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். நல்லா தக்காளி வதக்கி விட்டுக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா தக்காளி பழத்தை வதக்கி விட்டுருக்கோம். தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இருந்தாலும் நல்லா இது போல் மசிச்சு விடலாம். நமக்கு வச்சிருக்க கரண்டிலே நல்லா இது போல் மசிச்சு விட்டோம்னா தக்காளி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். குருமாவும் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். தக்காளி நல்லாவே வதங்கி வந்துச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை நான் கீரையும் போடல, அப்படியே முழுசாக தாங்க சேர்த்துருக்கேன். ஜஸ்ட்டு பச்சை மிளகாவோட வாசனைக்காகவும் அந்த இதுக்காக டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கிறேன். நான் காரத்துக்கு நம்ம இதில் பச்சை மிளகா நம்ம சேர்க்கவே வேண்டாம். மீதியெல்லாம் நம்ம மிளகா பொடி நம்ம சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மைய வதக்கி விடலாங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வாசனை பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா வாசனையாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு. அவ்வளோ கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுட்டு இருக்கலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு விசில் விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்து தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோங்க. இந்த குருமாக்கு நம்ம சிக்கன் மசாலா தான் நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 3 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மசாலா பொருட்கள் இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. சப்போஸ் சோம்பு நம்ம இது போல் நம்ம தட்டி போடலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சோம்பு ஓரளவுக்கு நம்ம தட்டி போட்டுக்கலாம். சோம்பு தூள் சேர்க்கவே வேண்டாம். நல்லா மசாலா பொருட்களை இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கி வர அளவுக்கு நல்லாவே வதக்கி விடலாம். ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேல நம்ம ஒவ்வொரு பொருட்களாக சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவு கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன ஸ்பூனில் தான் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மைய கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் கூட கட்டி இருக்கவே கூடாதுங்க. அப்படி கட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் குருமாக்குள்ள பார்த்திங்கன்னா அங்கங்கே திப்பே தெரிகிற மாதிரி இருக்கும். கட்டி இல்லாமல் எந்தளவுக்கு நல்லா மைய கரைச்சி விடுறோமோ அந்தளவுக்கு குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கவே கூடாது. பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு நல்லா விரலை விட்டு நல்லா அழுத்தி நல்லா கலந்து விடலாம். கடலை மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. நம்ம வதக்கி விட்டுருக்க மசாலா பொருட்களோடு அந்த கடலை மாவு சேர்த்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா இது போல் வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த கடலை மாவோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் நல்லா இது போல் வதக்கி விடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா இது போல் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். கடலை மாவு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமே நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசாலா கடலை மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக இது போல் கலந்து விட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பூரி மசாலா அது மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே விட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கு உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான் நீங்கள் தண்ணி விட்டுக்கிறது.
தக்காளி பழம் நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதே போல் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். டேஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு மட்டும் குருமாவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணியோட தேவையை பொறுத்து நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் நல்லா இது போல் கலந்து விடுங்க. அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம கடலை மாவு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருக்கோம். உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்து வந்திருந்திருக்கு. அதனால் அதிக நேரம் கொதிக்க விடணும்னு அவசியமே இல்லைங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வந்தால் போதும். 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதுங்க. அதிக நேரம் கொதிக்க தேவையே இல்லை. கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிருச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா தான் பார்த்துருப்பீங்க. உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ரொம்ப சிம்பிளான குருமா வைக்கலாம்னு பார்த்துருப்பீங்க. அதாவது உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுட்டு குருமா தாளிக்க நம்ம ஆரம்பிச்சோன்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களாக போட்டு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு குருமா வைக்கலாம் அப்படின்னா, அதே நேரத்தில் டேஸ்ட்டாக வைக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி குருமா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான குருமாவாக கண்டிப்பாக இது இருக்கும். இது மாதிரி குருமா ரெசிபிக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.